ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாடகை வீட்டுக்கு மின் மீட்டர் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும், கூடவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் வாடகை வீட்டுக்கு மின் மீட்டர் வைக்கிறது எப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது தோசமாக அரைச்சிக்கிற வீடியோவில் நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலை வந்து கமர்ஷியலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க தோசமாக வீடியோ பார்த்துக்காங்க. இப்போ அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நம்ம இப்போ கரெக்டான ஒரு இடத்துல இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 வாடகை வீடு, சரிங்களா? அங்கே ஒரு வாடகை வீடு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு வாடகை வீடு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சரிங்களா? நம்ம நிற்கிறது வந்து மேல் மாடி. கீழே வந்து கவர்மெண்ட் கொடுத்த இவி மீட்டர் இருக்குது. இது வந்து சப்மீட்டர், சரிங்களா? இந்த வீட்டுக்கான சப்மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளோ ரீடிங் ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்மளால ப்ரைவேட்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் போய் வாங்கி மாட்டக்கூடிய சப்மீட்டர் தான் இது. இப்போ இன்னைக்கு இது வந்து எல்லா கடைகளையும் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. 500 ரூபாயிலேருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுது. தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க. சப்மீட்டர் வச்சாலுமே இபி பில் அதிகமாக வரும். எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டவுட் இருக்கும். அதை உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்படி இந்த 2 வீடு அப்படிங்கிறது என்ன ப்ரொசீஜர்னா, அது வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூம், அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு. இது வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு சின்ன கிச்சன், ஒரு சின்ன பாத்ரூம், சரிங்களா? ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜரில் இது கட்டியிருக்காங்கன்னா, அந்த வீட்டில் சப்போஸ் நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தால் அவங்க வந்து இந்த ரூமை எடுத்துக்கிடணும். அப்படி இல்லைனா இவங்க வந்து இந்த ரூமை வந்து விட்டுறலாம். இதை வந்து தனி ரெண்டாக விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த வீட்டில் 7 பேர் 8 பேர் பெரிய ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த வீட்டையும் சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான பிரின்சிபலில் தான் இந்த வீடு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரே மீட்டரை 2 வீடாக பிரிக்கும் போச்சில் அவங்ககிட்ட வந்து நீங்கள் விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணிடணும். இங்கே இப்படி தான் சார் நம்மகிட்ட சூழ்நிலை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடணும். அப்படின்னா தான் நாளைக்கு வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுதேன், சரியா? இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்து பில், சரிங்களா? இந்த பில் வந்து 386 யூனிட் ஓட்டியிருக்காங்க. 1084 ரூபா வந்திருக்கு இந்த 2 வீட்டுக்கும், சரிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சப்மீட்டர் வச்சுருக்கணும். இந்த வீட்டுக்கு ஒரு மீட்டர், அந்த வீட்டுக்கு வந்து சப்மீட்டர் தேவைப்படும். ஏன்னா அது வந்து இபியோட மெயின் மீட்டர் வந்து கீழே இருக்கும், சரிங்களா? அப்படிங்கும் போச்சில் கீழே இருந்து அந்த 2 வீட்டுக்கும் ஓடும். நீங்கள் இந்த வீட்டில் ஓடுறத இதில் மைனஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் ஓடினது வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு கரெக்டாக இபியில் என்னைக்கு ரீடிங் எடுக்காங்களோ அன்னைக்கு இங்கே நீங்கள் ரீடிங் எடுக்கணும், சரிங்களா? அந்த எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 1480 ஓடி இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ ஓடி இருக்குது? ஒரு 5-4 நாள் போயிட்டு 1485 வந்து நிற்குது, சரியா? இப்போ வந்து 1480 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முந்தின மாதம் 1384 வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க, அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க, சரியா? 96 யூனிட் ஓட்டியிருக்காரு, சரிங்களா? இந்த 96 யூனிட்டுக்கு வந்து எப்படி கரண்ட் பில் வாங்குறது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து மானியம் எல்லாம் இந்த 100 யூனிட் ஃப்ரீ எல்லாம் போக தான் 1084 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த 2 வீட்டுக்கு எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து டோட்டல் யூனிட் வந்து 386 யூனிட், சரியா? அதில் ஏ வீடு பி வீடுன்னு பிரிச்சுக்காங்க. அதில் பி வந்து 96 யூனிட் எடுத்திருக்காரு. நம்ம நோட் பண்ணியிருக்கோம், ரீடிங்காக நம்ம ஹேண்டில் நோட் பண்ணியிருக்கோம். அந்த 96ல் 386ல் 96 கழிச்சா ஏ வந்து 290 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பி வந்து 96 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இபி வெப்சைட்டில் போயிட்டு டிஎன்இபியில் வந்து பில் கால்குலேட்டர்னு போட்டு 290 யூனிட்டுக்கு நீங்கள் பில் டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து 658 ரூபா வருது, ஓகேங்களா? அதே இது இவர் வந்து 96 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வெறும் 96 அடித்தா 0 தான் வரும். 196 அடிச்சுக்காங்க, சரிங்களா? அந்த 100 ஃப்ரீ போக 96க்கு பில் வரும். 96க்கு வந்து 225 ரூபா 60 பைசா வரும், சரிங்களா? இப்போ வந்து அந்த 658ஐயும் 226ஐயும் ப்ளஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து 884 ரூபா வருது, சரியா? பேலன்ஸ் வந்து 200 ரூபா இருக்குது. இந்த 200 ரூபா இவங்ககிட்ட எப்படி கலெக்ட் பண்ணணும்னா, அந்தந்த பெர்சன் மேலே டிவைட் பண்ணிடணும். இப்போ அங்கே வந்து 50வது பெர்சன் வந்து 4 இருக்காங்க, இங்கே 50வது பெர்சன் 1 இருக்காங்க. எதுக்காக அந்தந்த பெர்சன் மேலே பிரித்து வாங்கணும்னு சொல்கிறேன்னா, 4 பேர் செலவழிக்கிற தண்ணியும் ஒரு ஆள் செலவழிக்கிற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 2 வீடுங்க மொச்சில் பை 2 போடக்கூடாது. பை எத்தனை பெர்சனோ அதில் தான் நம்ம டிவைட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கிடணும். அந்த 200 டிவைடட் பை 4 போட்டால் 40 ருபீஸ் வரும். அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ஏ வீட்டுக்காரங்களுக்கு வந்து 160 ரூபா ப்ளஸ் 688 வந்து 818 ரூபா இவங்களுக்கு ஏ வீட்டுக்காரங்களுக்கு பில். இந்த பி வீட்டுக்காரங்களுக்கு வந்து 220 ரூபா ப்ளஸ் 40 ரூபா வந்து 266, இவங்களுக்கு வந்து 266 ரூபா பில். நீங்கள் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இபியோட ஆக்சுவலான 1084 ரூபா பில் வந்து வந்துடும். இப்போ வந்து ஏ வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் 818 டிவைட் பை 290 யூனிட் போட்டால் அவர் வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 88 பைசா 82 பைசா கட்டுதாரு. பி வீட்டுக்காரங்க வந்து 2 ரூபாய் 77 பைசா கட்டுதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஜென்யூனான மெத்தட், சரிங்களா?
அவங்களோட பில்லை அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி கட்டுற மெத்தடு. சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடாக காமிச்சிட்டேன். ரெண்டுமே பெரிய வீடாக வந்துட்டுனா எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால், ஏ வீடு பி வீடு 2 பேரும் 250 யூனிட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இபி வெப்சைட்டில் போய் ஆளுக்கு 250 யூனிட் போட்டால் 470 ரூபா வரும். சரிங்களா? ஆனால் ஆக்சுவல் இபி பில் வந்து 1805 ரூபா வர்ற இடத்துல நீங்கள் அந்த 940 மைனஸ் பண்ணால் 865 வரும். நீங்கள் 2 ஃபேமிலிங்க மொத்தத்தில் மினிமம் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்படி நீங்கள் 865 டிவைட் பை 4 போட்டால் 108 வரும். அப்படி 108 போட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ண முச்சில் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ வருது? 903 ரூபா கரண்ட் பில் வரும். நீங்கள் அதே டிவைட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா 61 பைசா தான் வருது. சரிங்களா? ஒரு ஃபேமிலி கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிடலாம். நீங்கள் ரெண்டல் ஹவுஸ்க்கு இந்த மாதிரி இபி பில்லை ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக செய்யணும். என்னெல்லாம்னா ஏசி வச்சுருக்காங்களா, இண்டக்ஷன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரெண்டும் கரண்ட் பில்லை அதிகமாக கொடுத்துரும். ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுக்காக கரண்ட் பில்லை பிரித்து இப்படி வச்சுருக்காங்க, எதுக்காக நம்ம இவ்வளோ பில் கட்டுறோம் அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடணும். மூணாவது வந்து ரீடிங் எடுக்கிறது நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இபிலேருந்து வந்து ரீடிங் எடுத்துட்டா நீங்கள் உடனே போய் சப்மீட்டரில் போய்ட்டு ரீடிங் எடுத்துடணும். நாலாவது வந்து பில் பே பண்ணுறது, இந்த கால்குலேஷன் போடுறது முழுக்க நீங்களாக தான் இருக்கணும். அப்படி அந்த கால்குலேஷன்லாம் போடுறப்பவே நீங்கள் வந்து ஆன்லைனில் போய்ட்டு எவ்வளோ ரீடிங் ஓடி இருக்குது, எவ்வளோ பில் வந்திருக்குங்கிறத அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அவங்கள்ட்ட பில்லை வாங்கிக்கிடணும். இது கரெக்டாக நீங்கள் பண்ணால் தான் இது வந்து சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வாடகை வாங்கிட்டு இருக்க ஓனராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நியாயமான சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கரண்ட் பில் கட்டுற மாதிரியான மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட நேம் வந்து என்னைக்கும் நிலச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.